Hi everyone. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு வீடியோ தான் இது regarding TNEA booklet. So இத பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருந்திருக்கலாம். So அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் அது எதுக்கு யூஸ் ஆகுது அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணனும் அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்க போகுது. So என்கிட்ட வந்து 2018 குள்ள புக்லெட் தான் இருக்கு since என் பிரதரோட அந்த கவுன்சிலிங் போகும்போது அவங்க கொடுத்தது. ஸோ ஆக்சுவலாக ஆஃப்லைன் இருக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வரும்போது உங்ககிட்ட அந்த புக்கை கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ சின்ஸ் போன வருஷம் இந்த வருஷம்லாம் ஆன்லைன்னு சொல்லும் போது புக்கை வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் மேபி டிஎஃப்சியில் போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அப்போவே டிஎன்இஏ புக்லெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த புக்லெட் எதுக்கு மெயினாக அப்படின்னா டு ப்ரிப்பேர் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட். ஓகேவா, நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு காலேஜஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எந்த காலேஜுக்கு எப்படி ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த டிஎன்இஏ புக்லெட்டோட மெயின் பர்பஸ். ஓகேவா, என்னென்ன இதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு புக்கையும் காமிக்கிறேன், என்கிட்ட இருக்குது. ஸோ 2018 எடிஷன் தான், பட் இந்த வருஷத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு 2020க்கான புக்குக்குள்ள லிங்க்கையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிடிஎஃப். ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. டிஎன்இஏக்கு எலிஜிபிளான மொத்த காலேஜஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதில் இருக்கும். ஸோ எத்தனை காலேஜஸ் அப்படின்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் காலேஜ் டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். பிளேஸ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தேவையான இது லொக்கேஷன் சீட்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ காலேஜ் கோடு இப்போ நீங்கள் டிஎன்இஏ போகணும் அப்படின்னா நீங்கள் காலேஜ் இப்போ ஒரு சில காலேஜஸ்க்குலாம் நேம் சிம்லராக இருக்கும் 2-3 காலேஜஸ். அப்போ அந்த சிம்லர் காலேஜஸை நம்ம எதை வச்சு பிரிப்போம் அப்படின்னா கோட்னானது 1210 1214 இந்த மாதிரி கோடு வந்து ஒரு காலேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடை வச்சு தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் பர்டிகுலர் காலேஜ், ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை சீட் அந்த காலேஜில் இன்டேக் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி அப்படின்னா அதில் எத்தனை சீட்ஸ் இருக்குது அந்த காலேஜில், இசிஇ அப்படின்னா அதில் எத்தனை சீட் இருக்குது, ஐடினா அதில் எத்தனை சீட் இருக்குது, என்னென்ன காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த நீங்கள் டிஎன்இஏ புக்லெட் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டியூஷன் ஃபீ அண்ட் ஹாஸ்டல் ஃபீ, உங்களுக்கு ஃபீ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்இஏ புக்லெட்டில் இருக்கும். ஸோ வித்தவுட் டிலே நான் அந்த 2018 புக்கை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னெல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிடிஎஃப்ல, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ திஸ் இஸ் த புக் விச் ஐ எம் ஹேவிங், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2018 நான் வச்சுருக்கிறது ஓல்டு எடிஷன் தான். ஸோ இப்படி தான் இருக்கும் புக். இப்போ வந்து க்ரீன் கலரில் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கான்டாக்டில் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கோட் வைஸ் கொடுத்துருப்பாங்க, அல்ஃபபெட் வைஸ் கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் என்னென்ன பிரான்ச்லாம் இருக்கும் அந்த காலேஜஸில், காலேஜ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ப்ரிப்பரேஷன் லிஸ்ட்டுக்குன்னு ஒரு டேபிளர் காலம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு 10-15 டேபிளர் காலம். அதில் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் போகும்போது அவங்க போய் அங்கே பார்க்கறதுக்காண்டி. ஓகேவா, ஆஃப்லைன் கவுன்சிலிங் போகும்போது அவங்க போய் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ கொடுத்து தானே அவங்க இதை கவுன்சிலிங்கை சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்த பேப்பர்ஸ் மாதிரி அதை என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இந்த புக் இருந்துச்சு. ஸோ நவ் இட் இஸ் ஆன்லைன், இட்ஸ் நாட் நெசசரி அந்த அளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், என்னென்ன காலேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி காலேஜஸ் கொடுத்துருப்பாங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ். ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, கான்ஸ்டன்ட் காலேஜஸ், அந்த யூனிவர்சிட்டிக்கு கான்ஸ்டன்டான என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், அதுக்கப்புறம் ஆரணி, காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 காலேஜஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கான கோடுமே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி, நெக்ஸ்ட் டிசிஇ தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ். நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், எல்லா காலேஜோட லிஸ்ட்டும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஃபபெட் வைஸாக உங்களுக்கு காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. அல்ஃபபெட் வைஸாக அதே மாதிரி காலேஜ் லிஸ்ட் இருக்கும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ் அண்ட் காலேஜஸ்ன்னு இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன காலேஜஸில் அவைலபிளாக இருக்கோ அந்த காலேஜோட கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சேரணும்னு இருக்கேன்
அதுக்கு 0001 அப்படிங்கிற கோடு உள்ள காலேஜஸ்ல அந்த கோர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த கோடு எந்த காலேஜுக்குள்ளது அப்படின்னு பார்த்துட்டு அந்த காலேஜ் வந்து எதில் இருக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அந்த காலேஜில் இருக்கு. நெக்ஸ்ட் 2006 அது என்ன காலேஜோ அந்த காலேஜில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ என்னென்ன கோர்சஸ் என்னென்ன காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இது வழியாகவும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் போய் நிறைய ரிசோர்ஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இதிலே A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு காலேஜோட ஒரு பேஜ் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை CEG கேம்பஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த அவங்களோட பிரின்சிபல் நேம் கொடுத்துருப்பாங்க, அட்ரஸ், தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, இதெல்லாம் அது லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் அதில் என்ன பேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் ட்ராவலுக்கு, அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் காமன் டீட்டெயில்ஸ். கம்மிங் டு இப்போ நம்ம கவுன்சிலிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச் கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ ECE அப்படின்னா அது ECEன்னு இருக்காது, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ECன்னு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கணும்னா ஸோ நீங்கள் ECE அப்படின்னா EC அப்படிங்கிற கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கோர்ஸ்க்கு, ஓகேவா? அதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்ரூவ்டு இன்டேக் அப்படின்னா அந்த கோர்ஸ்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு எத்தனை சீட் எடுக்கலாம் அப்படின்னா 60 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CS கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 60 சீட், CMக்கு 120 சீட்ஸ், இது மாதிரி சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா NBA அக்ரிடடான்னு கேட்டிருக்காங்க, எல்லாமே நோ அப்படின்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் போட்டு அக்கமடேஷன் ஃபார் UG எஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பெர்மனன்ட் ரெண்டல் பெர்மனன்ட் இருக்குது. டைப் ஆஃப் மிஸ் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்குது. ஸோ என்னென்ன காலேஜஸில் வெஜ் நான்வெஜ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் எவ்வளோ வரும், ரூம் ரெண்ட் வந்து உங்களுக்கு 600 பெர் இயர் கொடுத்துருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில், ஓகேவா? CEG கேம்பஸில் ரூம் ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி வந்து 1120 பெர் இயர். அதுக்கப்புறம் கேஷ் அண்ட் டெபாசிட் வந்து 4500, எஸ்டாப்ளிஷ் சார்ஜஸ் 14500. அட்மிஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அட்மிஷன் ஃபீ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 600 ருபீஸ் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பெர் இயருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு காலேஜஸ் பற்றியும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வேல்டெக், வேலம்மாள், அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது மாதிரி ஒரு காலேஜை பற்றின சீட்ஸ், பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் ஃபீஸ் எல்லாமே இருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோரோவர் நிறைய காலேஜஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது 5000க்கு மேலே காலேஜஸ்லாம் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த புக்கில் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடுன்னு போட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் 5 காலேஜ் இருக்குது, சென்னையில் 15, கோயம்புத்தூரில் 73 இப்படி கொடுத்ததும் இல்லாமல் அதில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மெனக்கட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதோட தனி வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அதுவும் இந்த புக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு பேஜ், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு. உங்களுக்கு வந்து சாய்ஸ் நம்பர், காலேஜ் கோட், பிரான்ச் கோட் அப்படின்னா சாய்ஸ் நம்பர் எதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை. ஸோ இதுக்கு நான் ஒரு தனி வீடியோ உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு போடுறேன், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ காலேஜ் கோடை தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜ் கோடு தான், நேம் இல்லை. ஸோ கோட் ஆஃப் த காலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை வந்து நீங்கள் இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? இந்த புக்கில். நெக்ஸ்ட் பிரான்ச் கோட், பிரான்ச் கோட் என்னது EC, IT, CS சொன்னோன்னா அதான் பிரான்ச் கோட். ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஷீட் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ திஸ் இஸ் த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட புக்லெட்டோட ரிவ்யூ மாதிரி நம்ம இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ ஒரு TNEA கவுன்சிலிங் போகிறீங்கன்னா ஒர்த்து, இதை தாண்டி வேறு எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நீங்கள் இதை மட்டுமே பார்த்தா போதும், ஓகேவா? உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். ஸோ இதை தாண்டி என்ன உங்களுக்கு டவுட் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.